ஏபிஐனா என்ன அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். இந்த வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க. ஏபிஐ இந்த டேர்மை கோடிங் கற்றுக்கிற எல்லாருமே கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் எந்த கெரியர் பார்ட் சூஸ் பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் எண்டாக இருக்கட்டும், பேக் எண்டாக இருக்கட்டும், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், க்ளவுட் இன்ஜினியரிங்னு எந்த பார்ட்டுக்கு போனாலும் இந்த ஏபிஐ அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். இது கம்பல்சரியான ஒரு டாபிக். சரி, ஏபிஐனா என்ன, இது எதுக்காக வந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலியமாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு ஹியூமன் பீயிங், கரெக்டா? இப்போ நான் இன்னொரு பர்சன் கிட்ட பேசணும்னா எனக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் நேரில் போய் பேசலாம், அல்லது ஃபோன் பண்ணி பேசலாம், இல்லைனா டெக்ஸ்ட் பண்ணலாம். எப்படி வேணாலும் ஒரு பர்சன்ட் இன்னொரு பர்சன் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட பேசணும், ஒரு சிபியூ கிட்ட பேசணும்னா அதுக்கு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ சி இருக்கு, C++ இருக்கு, ஜாவா இருக்கு, பைத்தான் இருக்கு. இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வச்சு நம்ம சிபியூ கிட்ட இன்டராக்ட் பண்ணிக்கலாம், கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக மூணாவதா ஒரு சினாரியோ வரும். எப்படின்னா, சில சிச்சுவேஷனில் ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டர் கிட்ட பேசக்கூடிய சிச்சுவேஷன் வரும். ஸோ இந்த ரெண்டு கம்ப்யூட்டரையும் எப்படி பேச வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தது தான் இந்த ஏபிஐ. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு இப்போ ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், எதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டர் கிட்ட ஈவன் பேசணும், கரெக்டா? ஏன்னா நம்ம கம்ப்யூட்டர் கிட்ட பேசணும்னா அது நம்ம ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்குறோம், அது நம்மளுடைய டாஸ்க் எல்லாத்தையுமே எடுக்குது. ஒரு கம்ப்யூட்டர் ஏன் இன்னொரு கம்ப்யூட்டர் கிட்ட பேசுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இதுக்கு நான் இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்ம கிட்ட ரெண்டு கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ கம்ப்யூட்டர் ஏ இருக்குது, கம்ப்யூட்டர் பி இருக்குது. நான் கம்ப்யூட்டர் ஏல ப்ரோக்ராம் பண்றேன், கம்ப்யூட்டர் பி உங்களுடைய ஃப்ரெண்டோட கம்ப்யூட்டர்னு வச்சுப்போம். உங்க ஃப்ரெண்ட் உங்களை விட்டு ஒரு 30-40 கிலோமீட்டர் தள்ளி இருக்காரு. இப்போ உங்களுடைய ப்ரோக்ராமுக்கு ஒரு டேட்டா வேணும், ஒரு ஃபைல்ல இருக்குது. அது அந்த ஃபைல் உங்க ஃப்ரெண்டோட கம்ப்யூட்டர்ல இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ உங்க ஃப்ரெண்டு ஒரு 40 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்காரு. இப்போ இந்த ஃபைல் உங்க கம்ப்யூட்டருக்கு வரணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பொதுவா உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அதை இமெயில் அனுப்ப சொல்லுவீங்க அந்த ஃபைலை, இல்லைனா ஒரு டெக்ஸ்டாவோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் மூலியமாவோ அனுப்ப சொல்லுவீங்க. அதுக்கப்புறமா அந்த இமெயிலை நான் ரிசீவ் பண்ணி அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி என்னுடைய ப்ரோக்ராமுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதே இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியில ஒரு 100 பேருக்கு மேல ஒர்க் பண்றாங்க. அந்த 100 பேருக்கும் ஒரு டேட்டா தேவை. அது வேற ஏதோ ஒரு கம்பெனியோடைய கம்ப்யூட்டர்ல இருக்குது. அதாவது கம்பெனியே ஒரு 100 டெவலப்பர் இருக்காங்க. அந்த 100 டெவலப்பருக்கு சில டேட்டா தேவை. கம்பெனி பி அவங்களுடைய கம்ப்யூட்டர்ல அந்த டேட்டாவை வச்சிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி எடுக்கிறது? திருப்பி இதே மாதிரியே நம்ம பண்ணோம்னா திருப்பி 100 பேருக்கு அவங்க மெயில் அனுப்பணும், 100 பேரும் அதை டவுன்லோட் பண்ணணும், 100 பேரும் அந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்லாம் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாக்ட் ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு தான், அதாவது வேற ஒரு கம்ப்யூட்டர்லயோ வேற ஒரு சர்வர்லயோ இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை நான் என் கம்ப்யூட்டர்ல இருந்து, நான் உட்கார்ந்த இடத்துல இருந்து என் ப்ரோக்ராமிங்கை வச்சே நான் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த ஏபிஐ அப்படிங்கிறது யூஸ் பண்ணுது. நீங்க கேட்கலாம், மெயில் அனுப்பியே பண்ணலாமே, எதனால நம்ம இந்த மாதிரி ஏபிஐ அப்படிங்கிறத யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ அந்த ஃபைல் நம்ம எடுத்துப்போம், ஒரு எக்ஸல் ஷீட்னு எடுத்துப்போம். அந்த எக்ஸல் ஷீட்ல ஒரு 10 ஷீட் இருக்குது. இதுல ஒரே ஒரு ஷீட்டோட டேட்டா தான் நமக்கு தேவை. மிச்ச 9 ஷீட்டோட டேட்டா சென்சிட்டிவ்னு வச்சுப்போம். இப்போ அந்த சென்டர் இருக்கார் இல்லையா, கம்ப்யூட்டர் பில இருக்கார் இல்லையா, அவருக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் பெரிய தலைவலி. ஏன்னா ஒரு புதுசா ஒரு எக்ஸல் ஷீட் உருவாக்கி நமக்கு தேவையான டேட்டா மட்டும் போட்டு தரணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட மேனுவல் ஒர்க் இருக்குது. இதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏபிஐ அப்படிங்கிற ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் எடுத்துட்டு வந்துருவாங்க. இந்த ஏபிஐ அப்படிங்கிற கம்யூனிகேஷன் சிஸ்டம் மூலியமா கம்ப்யூட்டர் 1ஐயும் கம்ப்யூட்டர் 2வையும் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. ஜாயின் பண்ணி விட்டாங்க அப்படின்னா என் கம்ப்யூட்டர்ல இருந்து நான் கம்ப்யூட்டர் பிக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தா எனக்கு அந்த டேட்டா வந்துடும். ஸோ இவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான ஒரு கான்செப்ட். இது ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சர்வருக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். இப்போ என் ஃப்ரெண்டோட சர்வர்ல இருந்து, என் ஃப்ரெண்டோட கம்ப்யூட்டர்ல இருந்து நான் டேட்டா எடுக்கணும்னா அந்த கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸ் எனக்கு தேவை. அந்த கம்ப்யூட்டர்ல அந்த ஃபைலை அவன் எங்க வச்சிருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தேவை. இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனும் இருந்தா போதும், ரெண்டு கம்ப்யூட்டரும் நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருந்தா போதும், நான் எடுத்துக்கலாம். ஸோ இதை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் எழுதுவாங்க. ப்ரோக்ராம் எழுதி ஒரு ஏபிஐ கனெக்ஷனை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டர் 2ல அவர் ஒரு டொமைன் நேம் வாங்கிடுவார். ஃபார் எக்ஸாம்பிள் xyz.comன்னு போட்டுட்டு அந்த டொமைன் நேமை இவர் ஐபியோட மேப் பண்ணிடுவாரு. மேப் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா,
அந்த டொமைன் நேம், அதாவது அந்த ரவுட்டை வந்து என்கிட்ட கொடுத்துருவாரு. அந்த ரவுட்டை நான் இன்டர்நெட் மூலியமா எப்பெல்லாம் ரீச் பண்றேனோ அப்பெல்லாம் என்னால் வந்து அந்த டேட்டாவை எடுக்க முடியும். நான் மட்டும் இல்லை, அந்த யூஆர்எல் வந்து யார் யார்கிட்டலாம் இருக்குதோ அவங்க எல்லாராலையுமே வந்து அந்த பர்டிகுலர் டேட்டாவை வந்து எடுத்து அவங்களுடைய ப்ரோக்ராமிங்கில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா ஏபிஐ அப்படிங்கிறது. ஸோ இந்த ஏபிஐ கனெக்ஷன் வந்து நடத்தணும் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் பி இருக்குது இல்லையா, அதாவது யார் வந்து டேட்டா தராங்களோ அவங்க எப்பயுமே இன்டர்நெட்டோட கனெக்ஷன்ல இருக்கணும். இன்கேஸ் அவங்களுடைய இன்டர்நெட் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளால வந்து டேட்டாவே எடுக்க முடியாது. சைட் கான் பி ரீச்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த ஏபிஐ வந்து கிட்டத்தட்ட உலகத்துல எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்க கையில வந்து ஒரு ஃபோன் இருக்குது, உங்க கையில வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ உங்க பேங்க் அக்கௌண்ட்டோடைய ஆப்பை வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்க கம்ப்யூட்டர் அதாவது வந்து உங்களுடைய ஃபோன் வந்து பேங்கோடைய சர்வர் கிட்ட வந்து பேசும், அதாவது ஏபிஐ கனெக்ஷன் வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து நடக்குது. அந்த அப்ளிகேஷன் மூலியமா உங்களுடைய ஃபோன் வந்து ஒரு ஏபிஐ கனெக்ஷனை உங்களுடைய பேங்க் சர்வர் கிட்ட கொடுக்குது. பேங்க் சர்வர் வந்து அந்த டேட்டாவை எடுத்து, அதாவது உங்க பேங்க் பேலன்ஸ் எடுத்து உங்ககிட்ட வந்து காட்டும். அதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராம்ல வந்து நீங்க ஒரு போஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் வந்து இன்ஸ்டாகிராம் சர்வருக்கு வந்து ஒரு ஏபிஐ கனெக்ஷன் கொடுக்குது. அந்த ஏபிஐ ரெக்வஸ்ட்டை வந்து அது வாங்கிக்கிட்டு உங்களுக்கு தேவையான போஸ்ட்டை அது கொடுக்குது. ஸோ இப்படி தான் வந்து மொத்த நெட்வொர்க்கிங்குமே வந்து ஏபிஐக்கு கீழே வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பேக் அண்ட் டெவலப்பராக இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஏபிஐ கிரியேட் பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக இருந்தீங்கன்னா இந்த ஏபிஐயை கால் பண்ணுற இடத்துல இருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டுக்கும் வித்தியாசம். பட் ரெண்டு பேருமே கடைசியாக ஏபிஐனா என்னன்னு கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஒன்று நீங்கள் உருவாக்குவீங்க, இல்லைனா இந்த ஏபிஐயை கால் பண்ணுவீங்க. ஸோ ரெண்டுத்தில் ஒன்று நடந்தே தீரும். கடைசியாக இந்த ஏபிஐல வந்து ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா மற்ற டைப்ஸில் வந்து பெருசாக கற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ மட்டும் நல்லா கற்றுக்கோங்க. பட் இது இல்லாமல் GraphQLன்னு ஒன்று இருக்குது, SOAP API அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. பட் அகெயின் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆனதுக்கப்புறமா அந்த ப்ராஜெக்ட் வந்து GraphQL யூஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த இடத்துல வந்து ஒரு சிம்பிளர் ப்ராஜெக்ட் அன்டில் ஆர் அன்லெஸ் ரொம்ப நெசசரி இல்லாமல் மற்ற ஏபிஐஸ்க்கு வந்து யாருமே போக மாட்டாங்க. எல்லாருமே வந்து ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான், இவ்வளோதான் வந்து ஏபிஐ. அதாவது என்னால் எவ்வளோ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த நாலேஜோட கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ்டு டாபிக்ஸ் வந்து ஏபிஐ பற்றி பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் a nice day.